ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்டகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் தண்ணி சேர்க்காம நல்லா இதை வதக்கி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 வேக்காடு போல் வெந்துருச்சு. இந்த மாதிரி எதுக்கு செய்கிறோன்னா, நண்டு வாங்கி உடச்சி கொஞ்ச நேரத்தில் நம்ம கிரேவியோ என்ன டிஷ் பண்ணுறோமோ அதை செஞ்சிடணும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா நண்டு தண்ணி விட்டு போயிடும் நமக்கு. அதனால நமக்கு நண்டு சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆனாலும் நமக்கு நண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். இது பண்ணினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம். வாங்க இப்போ நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 1 தக்காளி பழம், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 வெள்ளைப்பூடு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நண்டு வறுவலுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காயில் இதில் சேர்த்துக்கலாம். பவுலில் ஒட்டியிருக்க தேங்காவையும் நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா நமக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வேக வைக்கணும். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெய் லைட்டாக வெளியில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் நண்டும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நண்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். தடி நல்லா வத்துற வரைக்கும் 2-3 வாட்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நண்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. நண்டு வாய்வு, அதனால் முருங்கை இலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த வாயுவை எடுத்துரும் நமக்கு. அதனால் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், மசாலா நல்லா சுண்ட வந்துருச்சு. நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ.